அஸ்வினி உபாத்தியாயா ஒரு வழக்கறிஞர் இருக்காரு. அவரு இந்த நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல மனு போடுறவரு. பாஜக நிர்வாகி. அவர் ஒரு பொதுநல மனு போட்டிருக்கிறாரு. இது உச்சநீதிமன்றத்துல பொதுநல மனு போட்டிருக்காரு. 5 மாநிலங்கள்ல தேர்தல் வருது. அவங்க ஃப்ரீ பேஸ் தொடர்பாக பல அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. அது எல்லாமே கரப்ட் பிராக்டிசஸ். அதனால அதுக்கெல்லாம் தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு மனு போட்டாரு. உச்சநீதிமன்றம் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு மார்ச்ல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. கவர்மெண்ட் கம்யூனலா பேசினா அனுமதிக்கலாம், அரசாங்கம் ஒரு செப்பரேட்டிஸ்டா பேசினா அனுமதிக்கலாம், அரசாங்கம் மக்களிடையே பிளவுவாதத்தை தூண்டும் வகையில ஆட்டை பிடிக்கிட்டு போயிருவாங்க, மாட்டை பிடிக்கிட்டு போயிருவாங்க, தாலியை பிடிக்கிட்டு போயிருவாங்கன்னா அனுமதிக்கலாம். 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு கொடுத்தீங்கன்னா எப்படி சார் அனுமதிக்கிறது? அது கண்டிப்பாக அனுமதிக்கவே கூடாது. நீங்க ஒரு லட்சம் கோடின்னு சொல்லி நீங்க பெரு நிறுவனங்களுக்கு நீங்க கடனை தள்ளுபடி செய்யலாம். ஆனா 1000 ரூபான்னு ஒரு நலிவடைந்த பிரிவினருக்கு அல்லது அதிகாரம் வேண்டி நிற்கக்கூடிய, அதிகாரம் மறுக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய, குடும்ப அமைப்புக்குள்ள அடிமைகளாக வைத்திருக்கப்படக்கூடிய ஒரு செக்மெண்ட்டுக்கு நீங்க சிறிய நிவாரணமாக 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது பெரிய தப்பு தான். அதை அனுமதிக்க முடியாதுதான்.